நான் தினந்தோறும் இந்த உலகத்துல வெளியில நான் செல்லும் போது நான் எப்படி போறேன் அப்படின்னா, ரொம்ப காலையில் எந்திரிச்சு பயபக்தியோட தான் நான் ஜெபிப்பேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தப்படுத்தும், என் செவிகளை பரிசுத்தப்படுத்தும், என் நாவுகளை பரிசுத்தப்படுத்தும். நான் ஒவ்வொரு அவயமாக சொல்லி ஜெபிப்பது வழக்கம். இப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில போவேன். ஆனா என் கண்கள் சரியான பார்வையில் பழைய மனுஷன் கொஞ்சம் அப்படி தலை தூக்கி தான் பார்ப்பான். இந்த காட்சிகளை நான் பார்க்கக்கூடாது என்று நான் செல்போன்ல நினைக்கிறேன். ஆனா இந்த காட்சிகளை பார்த்தா தேவையில்லை என்று தோன்றுகிறதே. சாட்சியாக சொல்ல நான் தைரியப்படுகிறேன். தேவன் என் உள்ளான உணர்வுகளை மாற்றினார். நான் இப்போது என் கண் கொண்டு நான் பார்க்கிற காட்சிகள், நான் கரைப்படுகிற சூழல் எனக்கு தெரிந்த உடனேயே, தேவா என்னை செலவு செய்யும். மீண்டும் இந்த காட்கிட்ஸ் வலையொலி வாயிலாக உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலம் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நல் வாய்ப்பிற்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கு கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லுவதற்கோ அல்லது பிரசங்கிக்கிறதுக்கோ அல்லது செய்தி எடுப்பதற்கோ நிறைய நபர்கள் உண்டு. வலைதளத்தை திறந்தாலே பல வேத வியாக்கியானங்கள் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் உண்டு. கிறிஸ்தவத்தில் பேசுவதற்கு ஆட்களுக்கு பஞ்சமே அல்ல. ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் இங்கு உண்டு. அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் தேவன் எனக்கு கற்பிக்கிற அல்லது நான் மனசாட்சிப்படி வாழ்கின்ற விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் தைரியப்படுகிறேன். ரெண்டாவது நான் துணிகரம் கொள்கிறேன் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு அது நிறுத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, பன்றிகள் முன் உங்கள் முத்துக்களை போட வேண்டாம். ஆகவே இந்த முத்துக்களுடைய வேல்வி தெரியாத பன்றிகள் அந்த முத்துக்களை பீறி போடும், கிழித்து போடும், அல்லது சாக்கடையை தள்ளிவிட்டு, அதுபோல நான் தேவனுடைய முத்துக்களை எடுத்து நான் அதை வீணாக்க விரும்பலை. ஏன்னா அதை நான் எப்படி பயன்படுத்தி கொள்கிறேன் என்ற ஒரு பயத்தோடு நான் இதைங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் தினந்தோறும் இப்படியாக யோசித்ததுண்டு. நாம் தினமும் ஜெபிக்கிறோம், தினமும் வேதம் வாசிக்கின்றோம், நாம் சபைக்கு செல்கின்றோம், பல காரியங்களை தேவனுக்கு பிடித்ததுமாய் தான் நான் செய்கிறேன். ஆனால் நான் முழுவதுமாய் பரிசுத்தமாய் மாற முடியவில்லையே. இதற்கு என்னதான் காரணம்? எனக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, கசப்பு இருக்கிறது, பிறர் மீது பொறாமை வந்து விடுகிறது, ஆசை வருகிறது. இது எல்லாம் இன்னும் என் மாமிசத்துக்கு ஒழியவில்லையே. நான் கிறிஸ்துவை தொழுகின்றேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், பரிசுத்த ஆவி பெற்றுவிட்டேன் என்று நானே நம்பிக்கொண்டிருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்டால் பவுல் சொல்வது போல நான் புது சிருஷ்டி தானே என்றால் எப்படி நான் இந்த பழையவைகளையே இன்னமும் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன்? நான் கிறிஸ்தவன் தானா என்ற ஒரு கேள்வி எழும்பிக்கொண்டே இருந்தது. நான் வேதம் வாசித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு மிகவும் மனதிற்குள் ஆழமாய் பதிந்த ஒரு வார்த்தை நான் உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தின் பிற்பகுதியில நான் வாசிக்கிறேன். அவர் குடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். இந்த 2 லைன்ல அப்படி என்ன உங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஒரு பெரிய பார் இருக்கும், இந்த இவ்வளோ பெரிய நீளமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலராக இருக்கும். அதுக்கு சவுக்காரம்னு சொல்லுவோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சு என்ன செய்வோம்னா அந்த துணிகளை துவைத்து எடுப்போம். அதுக்கு பேர் தான் சவுக்காரம். சோப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய கையில இருக்கிற சோப்பு என்று சொல்லணும். இங்கதான் நம்ம ரொம்ப தெளிவா இந்த வார்த்தையை உணரணும். நான் உணர்ந்தேன். வண்ணாருடைய சவுக்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அல்லது சலவை செய்பவனுடைய சவுக்காரம், அல்லது துவைக்கும் தொழில் தெரிந்த, இந்த துவைக்கும் தொழிலை முழுமையாக கற்றவன் சவுக்காரம் என்று சொல்லப்பட்டது. இப்ப துவைக்கிறதுல எக்ஸ்போர்ட் A to Z தெரிஞ்சவங்க சலவை செய்கிறவங்க. நாம ஒரு உடையை அழுக்கு செய்து விட்டு அந்த உடையை நாம் அவர்கள்ட்ட கொண்டு போய் இதை எனக்கு சலவை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, நாம் ஒரு திருமணத்திற்கோ அல்லது வெளியில எங்கேயோ சென்று வரும்போது நாம் உடுத்தி இருக்கிற உடை, சட்டையோ அல்லது ஃபேண்டோ வேட்டியோ அது கரைப்பட்டுருச்சு அப்படின்னா பர்டிகுலரா அதை நம்ம அவங்க சலவை தொழிலாளிகிட்ட நம்ம அதை கொடுக்கும்போது, இந்த மாதிரி பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயில் பட்டுருச்சு, இந்த இடத்துல வந்து சாம்பார் பட்டுருச்சு, இல்லை இந்த இடத்துல கரை பட்டுருச்சு, இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் சேர் பட்டுருச்சு, இந்த இடம் ரொம்ப கரையாக இருக்குது, இதை நீங்கள் எப்படியாவது சுத்தப்படுத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்கும். அந்த நாம் போட்டிருக்கிற உடையிலே அந்த மாதிரி கரைகள் இருந்தால் அந்த கரைகளை எப்படி அவர்கள் எடுத்து விடுகிறார்கள் என்பது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனால் நாமளா அந்த சவுக்காரத்தை எடுத்து நாம வந்து அந்த அந்த கரையை நம்ம தேய்த்து துவைச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்தா அந்த கரை போவார். அது நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியமா, எப்படி அவங்க கைக்கு போனா மட்டும் இந்த கரை கிளீன் ஆயிருது. இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நானா முயற்சி செஞ்சேன்னா என்னால பரிசுத்தமா வாழ்றதுக்கு நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை. என்னால முடியவே முடியாது. நான் யாருக்கிட்ட போகணும்னா சலவை செய்யக்கூடிய தேவனுக்கிட்ட போ. நான் தினந்தோறும் இந்த உலகத்துல வெளியில நான் செல்லும் போது நான் எப்படி போறேன் அப்படின்னா, ரொம்ப காலையில் எந்திரிச்சு பயபக்தியோட தான் நான் ஜெபிப்பேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தப்படுத்தும், என் செவிகளை பரிசுத்தப்படுத்தும், என் நாவுகளை பரிசுத்தப்படுத்தும். நான் ஒவ்வொரு அவயமாக சொல்லி ஜெபிப்பது வரும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில போவேன். ஆனா என் கண்கள் வந்து சரியான பார்வையிலே போகுதா அப்படின்னு பார்த்தா, ஆண்டவரே நான் மிகவும் நேர்த்தியாக சென்று விட்டு வீடு திரும்ப வேண்டும் என்று நான் நினைப்பேன். எப்படி காலையில் வெள்ளனை எந்திரிச்சோன்னே நம்ம குளிச்சுட்டு வெளியில ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அந்த ஆடையை எடுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கு அந்த ஆடை. அப்படியே பர்ஃபெக்டா எடுத்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் இந்த சீட்டு பஸ்ல ஏறி உட்காந்தோம்னா அந்த சீட்ல தூசி இருக்கா அப்படின்னு தொடச்சிட்டு இப்படி பயங்கரமா உட்காருவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ரொம்ப அழுக்கா இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம உட்கார மாட்டோம். ஏன்னா சட்டையில கரைப்பட்டுரும், பேண்ட்ல கரைப்பட்டுரும் அப்படின்னு ரொம்ப அப்படி பண்றது மாதிரிதான் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படி இந்த உலகத்துல அப்படி வெளியில போவோம். ஆனா கொஞ்சம் தூரம் அப்படி பயணங்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த காலையில நம்ம பண்ண ப்ரேயர் நம்மளுக்கு அதே சிந்தனையில இருந்தோம்னா இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். ஏதாவது ஒரு தேவையற்ற காட்சிகளை பார்க்கும்போது எனக்குள்ள பழைய மனுஷன் கொஞ்சம் அப்படி தலை தூக்கி தான் பார்ப்பான். இந்த காட்சிகளை நான் பார்க்கக்கூடாது என்று நான் செல்போன்ல நினைக்கிறேன். ஆனா இந்த காட்சிகளை பார்த்தா தேவையில்லை என்று தோன்றுகிறதே. என்னுடைய நான் வெளியில செல்லும் போது நான் என் மனதால் கரைபடுகிறேன். நான் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறேன். என் செவிகளை நான் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் பேருந்தில் ஏறி பயணிக்கும் போது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல்களை எல்லாம், சினிமா பாடல்கள் எல்லாம் அந்த பேருந்திலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. காதை பொத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் எங்கிட்டு பொத்திக் கொள்வது? இப்போது அந்த பாடலை ரசிப்பதா விடுவதா? எனக்குள் ஒரு பெரிய போராட்டம். நான் கரைபட்டு விடுகிறேன். என் நண்பர்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது என் நாவிலே வார்த்தைகள் தடுமாறி தேவனுக்கு விரோதமாக நான் பேசி விடுகிறேன். இவ்வாறு நான் செய்ய துணிந்து விடுகிறேன். ஆனால் நான் கரைப்பட்டவனாய் நான் உணராமலேயே மறுபடியும் தேவனிடத்தில் வந்து நான் அந்த கரையோடு தேவனை தொழுக நான் முயற்சிக்கிற பொழுதுதான் அந்த கரை முழுவதுமாக பெரிதாகி இந்த ஆடையை பார்க்க அசிங்கமாகி, அப்படித்தான் இன்னைக்கு எண்ணற்ற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மோசமாகும். பார்க்கவே இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று தோன்றக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இருக்கு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பாவத்திலிருந்து வெளியில வர வேண்டும் என்றால், நான் கரைபட்டு விட்டேன் என்று உணரும் போது சலவை செய்யக்கூடிய அவரை தேடி ஓடி கரைப்பட்டுட்டேன், ரிமூவ் பண்ணுங்க இந்த கரையை, என்னை சுத்தப்படுத்துங்க ப்ளீஸ். உடைய தேவனுடைய சமூகத்தை நாம் ஓடி வர நாம் தவறும் போதுதான் நாம் பாவிகளாகவே இருந்தோம். உண்மையாலுமே நான் உணர்ந்தேன் அவர் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருக்கிறேன்.
அப்பா என்னை எப்படி நீங்க துவைச்சி எடுக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும், என்னை துவைச்சிருங்க. என்னைய எங்கெல்லாம் எனக்கு சுருக்கம் இருக்குன்னு அது உங்களுக்கு தான் தெரியும், என்னை தேய்ச்சிருங்க. என்னைய செலவு பண்ணி என்னை புதிய உடை போல என்னைய பளபளப்பா மாத்திருங்க என்று நான் ஓடி வர பழகி கொண்டேன். அன்றிலிருந்து நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல, நான் சாட்சியாக சொல்ல நான் தைரியப்படுகிறேன். தேவன் என் உள்ளான உணர்வுகளை மாற்றினார். நான் இப்போது என் கண் கொண்டு நான் பார்க்கிற காட்சிகள், நான் கரைப்படுகிற சூழல் எனக்கு தெரிந்த உடனேயே, தேவா என்னை செலவு செய்யும். ஒரு முறை ஒரே முறையில் செலவு செய்து என்னை சுத்தப்படுத்த முடியாது. ஏனென்றால் என்னுடைய கரை அவ்வளவு மோசம். என்னை ஒவ்வொரு முறையும் செலவு செய்யும். ஆனா நானா என்னைய செலவு செய்ய நினைச்சுக்கிட்டேன்னா முடியாதுப்பா. என்னால எனக்கு அது தெரியாது எப்படி கரை எடுக்கிறது. நான் இப்படியாக இந்த வசனத்தை உணர்ந்தேன். அதுபோல இந்த உலகத்துல நாம, இந்த உலகம் பாவத்துல மூழ்கி கிடக்கு நமக்கு தெரியும். இதுக்குள்ள போயிட்டு நம்ம வெளியில வர்றதுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள எவ்வளவு அழுக்கப்படும். அப்போ நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒருத்தர் அங்கே நம்மளை புடமிடுறவர். நான் வெள்ளியா இருக்கேனா, தங்கமா இருக்கிறேன்னா, அப்பா என்னை புடமிடுங்க, எங்களை புடமிடுங்க, புடமிடுங்க, புடமிடுங்க. பரிசுத்த ஆவியானவரை நித்தமும் இன்சர்ட் பண்ணு. ஆண்டவரே எங்களுக்குள்ள தினமும் 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 வாங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா. இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலைன்னு நாம எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவனாய் மாறவே முடியாது அல்லது வாழவே முடியாது. இந்த வசனம் எனக்கு உணர்த்தியது. ஆகவே நான் உங்களிடத்துல சொல்றது என்னன்னா, இந்த உலகம் பொல்லாங்கின் கிடைக்கிறது. யோவான் எழுதுறார், பொல்லாங்கானுக்குள் கிடைக்கும். இந்த பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிற உலகத்துலதான் நாமும் வாழ்வோம். யாக்கோபு எழுதுறாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தவறு செய்யாதவன் யாருமே இல்லை. ஆனா அந்த தவறை உணரத்தான் இங்க யாருமே. நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா அடுத்த நிமிடம் சலவை செய்கிறவருடைய சவுக்காரத்தை நோக்கி ஓடி என்னை புடமிடுங்கப்பா என்று அவருடைய அக்கினிக்கு நேர போய் உட்கார்ந்துடணும். அவர் உட்கார்ந்துருப்பாரு, என்னை தூக்கி போட்டு என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை வெள்ளியை புடமிடுறது போல புடமிட்டுங்க, என்னை தங்கத்தை உருக்குறது போல உருக்கி என்னை சுத்தப்படுத்திருங்கன்னு சொல்லி நான் சரண்டர் ஆகலைன்னா ஐ எம் நாட் கிறிஸ்டியன். நான் கிறிஸ்தவனை வாழவே முடியும். நான் இதை உணர்கிறேன். ஆகவே நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை அதிகமாக தொடணும்னு நான் விரும்புகிறேன். நீங்களாம் உங்களை துவச்சிக்க முடிவு பண்ணாதீங்க. நீங்களாம் உங்களை அக்கினியில் போட்டு என்னை நான் புடமிட்டு குறைன்னு முயற்சி பண்ணாதீங்க. ஃபெயில் ஆயிடுங்க. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் மறந்துடாதீங்க. கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுப்பது. அதான் கிருபை. நமக்கெல்லாம் தகுதியே இல்லை. நம்மளை சுத்தப்படுத்திக்க நினைச்சாலும் முடியாது. சுத்தப்படுத்துறவர் அவர். அவர்கிட்ட வந்தாதான் நாம கிளியர் ஆக முடியும். அதான் அருமையா மல்கையா எழுதி வச்சிருக்க, மிக அற்புதமா தீர்க்கதரிசனம் சொல்லி வச்சு, அவர் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலிருக்கார். வாங்க, யாரு வேணாலும் வரலாம். அவருடைய கை பறந்த. நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு அவர் நீதிமான்களை ரட்சிக்க வரல, பாவிகளை ரட்சித்து நீதிமான ஆக்க வந்தார். நீங்க பாவம் செஞ்சுட்டோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பாவத்தை உடனடியாக சுத்தப்படுத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க வரணும். அதை தான் அவர் விரும்புறார். நான் கரைப்பட்டுட்டேனேன்னு நீங்க உணரணும். ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாம வாழ்றேனே, நீங்க மனசுக்குள்ள நீங்க போராட்டத்தை நீங்க போராடுனீங்கன்னா நல்ல சலவை செய்யக்கூடிய ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. நமக்கு சலவை செய்து நித்தம் நம்மளை துவைச்சி எடுத்து கிளீன் பண்ணிடுவார். என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்து வந்தேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.